பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை வஉசி மைதானத்தில் பாரதிய ஜனதா சார்பில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி நடந்தது. வஉ சிதம்பரனார் சிலை முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கலந்து கொண்டார். முன்னதாக வஉ சிதம்பரனார் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பங்களிப்பை வழங்கியது நம்முடைய தமிழகம். ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழாவை மாநில அரசு கொண்டாட மறந்துவிட்டது. தமிழகம் எப்போதும் தேசபக்தியிலே முன்னிற்கின்ற மாநிலம். இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடத்திற்கு முன்பாக, சுதந்திர போராட்ட இயக்கங்களுடைய முக்கியமான இடங்கள் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற தேசபக்தி இயக்கங்களும் எல்லாரும் முழுமையாக வந்தே மாதரம் பாடலை இசைக்கின்ற நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு கோவையிலே கூட மத்திய சிறைச்சாலையிலே நம்முடைய வஉ சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய கடுமையான தண்டனையை செக்கெழுத்து இங்குதான் அவர் அந்த காலத்தை சிறை தண்டனை அனுபவித்தார். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நின்று வந்தே மாதரம் பாடலை எந்தவிதமான கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாணவ மாணவிகளோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் என அனுமதி கேட்டதற்கு 3 நாட்கள் அந்த அனுமதி கடிதத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்துவிட்டு நேற்று இரவு ஒரு 7 மணி இருக்குமா, 7 மணி அளவில் அந்த இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது என்று எங்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறாங்க. 150 மாணவ மாணவிகள் வந்தே மாதரம் பாடலை பாடுறதுல என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்க முடியும்? நிர்வாக காரணம் என்ன இருக்க முடியும்? வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேசபக்தியை வளர்க்கின்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது தடை விதிக்கிறது, மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு, அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அவங்க திசை திருப்பணும். எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல. 2002, 2005 தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அப்பெல்லாம் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலையே திமுக. இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு? இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை, சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார். சினிமா பாடலை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் நெடுங்காலம் ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும்? அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு?